பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியம் கற்றுக் கொடுப்போம். நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை தேவன் வேதத்து மூலிமா நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேத வாக்கியங்களை நாம் பிடித்துக்கொண்டு சாட்சியாய் பக்தியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், மற்றவங்களை விட்டுருங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேதம் எனக்கு என்ன சொல்லுதோ அந்த வழியிலே நான் நடக்கப் போகிறேன், அப்படி வாழப் போகிறேன் என்று உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்போது இயேசு என்ன சொல்கிறாரோ அப்படி நான் வாழப்போகிறேன். எனக்கு ஒரு வேத புஸ்தகம் இருக்குது. அந்த வேத புஸ்தகத்தில் எங்கள் வாழ்க்கை குறித்து, என்னை குறித்து தேவன் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். தேவனை அறிந்து கொண்ட ஜனங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க, அவங்க வேதத்தை படித்தால்தான், வேதத்தை படித்து விட்டு தான் தூங்குவார்கள், வேதத்தை படித்து விட்டு தான் எழுந்துவார்கள், வேதத்தை பற்றி எதை செஞ்சாலும் வேதத்தை முக்கியத்துவம் படுத்துவாங்க. இன்னைக்கு நாம கூட அப்படி மாற வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கவனிங்க, இன்றைக்கு அநேகர் பாருங்க, நான் சொல்லிய வார்த்தைகள். அப்போ தேவன் நமக்கு சொல்லிய வார்த்தையின்படி ஒரு மனிதன் வாழ கற்றுக்கொள்ளும் போது தான் அவனை புத்தி உள்ள மனுஷன் சொல்லு. அப்போ வசனத்தின்படி வாழாதவனை என்ன சொல்லுகிறது? புத்தி இல்லாதவன். புத்தி இல்லாமல் தான் இன்றைக்கு அநேகர் வாழ்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்களை பாருங்கள், சபைக்கு போகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். தேவன் சொன்ன வார்த்தையின்படி வாழவில்லை என்று சொன்னால் அவர்கள் புத்தி இல்லாதவர்களாய் காணப்படுறாங்க. புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லிய பிரகாரம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழும்போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கவனிங்க, என் நாமத்தினால பேய்களை ஓட்டினேன், பிசாசத்தை கூட இருப்பேன், இனி என்ன வேணா செய்ப்பா, உங்களை எனக்கு தெரியாதுன்னு வரு. அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரமக்காரன் நீ என் பக்கத்தில் நிற்காத, என் கூட இருக்காத. நான் சொல்லிய ஒரு வார்த்தையின்படி ஒரு மனுஷன் வாழலன்னு சொன்னா அவன் வேண்டாம், என் கூட இருக்கக்கூடாது. அவன் புத்தி இல்லாதவன். அவனை நம்பி நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், அவனை நம்பி எதுவும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அவன் என்னன்னா புத்தி இல்லாதவன். புத்தி இல்லாத ஒரு பிள்ளைங்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து பாருங்களேன், கையில் வச்சுங்க டப்புன்னு போட்டுருக்கோம். நம்ம ஃபோனை கீழே போட்டாங்க, அது விலை எவ்வளோ தெரியுமா? அது எவ்வளோன்னா உனக்கு தெரியும், புத்தி இல்லாத பிள்ளைக்கு என்ன தெரியும்? புத்தி இல்லாத பிள்ளைங்கிட்ட எதுவும் நம்பி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. நீங்களே கொடுக்க மாட்டீங்கன்னா தேவன் நம்பி கொடுப்பாரா? தேவன் உன்னை நம்பி கொடுக்கணும்னு சொன்னால் நீ புத்தி உள்ளவனா இருக்க வேண்டும். புத்தி எப்போ கிடைக்கும்? அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும் போது தான். அவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கை கொண்டு நடப்பான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் அவன் புத்தி உள்ளவனாய் காணப்படுவான். இன்றைக்கு நாம் அநேகர் புத்தி இல்லாமல் இருக்கிறோம் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அதனால தான் இன்றைக்கு பாருங்க, நல்லா இருக்கிற சரீரத்தை நீங்கள் தான் கெடுத்துக்கிறீங்க. உங்களோட சரீரத்தில் உள்ள உறுப்புகளை வயிற்றுக்குள்ளே போயிட்டு அண்ணா போயிட்டு அதை கெடுக்க முடியுமா? அதை கெடுத்தது யார்? புத்தி இல்லாமல் போவதில்லை, நீ தான் கெடுத்துற. நல்லா இருக்கிறாங்க, கை கால் முடமாக மாறிடுறாங்க. யாருங்க முடமாக மாற்றுந்து? வெளியிலேருந்து ஒருத்த வந்து அடிச்சுட்டு போனான்னு வச்சிங்களேன், நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, உங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடுவீங்க, சண்டை போடுவீங்க. ஆனால் உங்கள் சரீரம் உங்களுக்குள்ள வந்து பழுதடையும் போது நீங்கள் என்ன பண்ண முடியுது? டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் சொல்கிறார் தேஞ்சு போச்சு, டாக்டர் சொல்கிறாரு அது பலவீனம் ஆகி போச்சுன்னு சொல்கிறா, கம்முன்னு அப்படி தான் விட்டு கிடக்குறீங்க. ஒரு அம்மா அப்படி தான் சொல்லுது, நான் ரொம்ப பலவீனமாக, என்னம்மா படுத்த படிக்க மாட்டேன்னா இந்த மாதிரி சொல்லுது. ஏம்மா தேவனத்தில் நெருங்கலை? தேவனத்தில் போய் தேவன் உனக்கு உதவி செய்வாரம்மா, தேவன் உன்னை சுகமாக்குறவருமா, வேதத்தில் உள்ள மக்களெல்லாம் சுகமாக்குனாருமா, ஏன் உனக்கு செய்ய மாட்டார்? அப்போ சொல்லும்போது அவங்க கம்முன்னுக்காங்க. ஏன்னா தெரியல, புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி இல்லாதவன்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு என்ன பண்ண புரியாது. அப்போது ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்கள் வாசித்து புத்தியாக நடக்கும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி புத்தி உள்ள ஒரு மனிதனைத்தான் தேவன் தனக்குரியவன் என்று சொல்லுகிறார். மற்றவர்களை என்ன சொல்ற? என்னை விட்டு அகன்று போய் என் கூட இருக்காத. தேவன் அப்படி சொல்லி என்ன பண்ண நடத்துகிறார். மத்திய புஸ்தகம் 15:13 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பார்க்கும்போது பாருங்க, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடிங்க எடுத்துருவேன், நான் வைக்க மாட்டேன்றார். ஏன் தெரியுமா? வேர் இருந்தால் தானே இன்னொரு கிளை முளைக்கும், வேர் இருந்தால் தானே இன்னொன்று காரியங்கள வேரோடு பிடிங்கிடுவேன் நான். அப்போ இன்றைக்கு நீங்கள் புத்தி இல்லாமல் நடப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் வேரோடு பிடுங்கிடுவார். நீ இருக்க மாட்டேன், இல்லாமல் போயிடுவேன். புத்தியாய் நடப்பதுக்கு நீ பிரயாசப்படு. வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், சவுல் என்ற ஒரு மனிதன். அவர் தேவனுடைய காரியங்களில் முதலாவது ராஜாவாய் மாற்றி வைத்தார். எப்படி மாற்றினா தெரியுங்களா? ஒரு நாள் தகப்பன் சொல்கிறார், ஒரு கழுதையை காணும்பா, நீ போயிட்டு நம்பின
கொண்டுட்டு வானாரு. இந்த தகப்பனுடைய வார்த்தையை தன் மனதில் வைத்துக்கொண்டு 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறார். கழுதையை தேடினே போயிட்டு இருக்கார். நீங்களும் நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுங்களா? ஒரு நாள் பிரயாணம் பட்டு போவோம், ஒரு மணி நேரம் தேடுவோம், கழுதை கிடைக்கலன்னு வந்து நிற்போம். இல்லை மதியவர்களும் தேடுவோம், கழுதை கிடைக்கலன்னு வந்து நிற்போம். அவ்வளோதான் நம்மளுடைய வார்த்தைகள் வைத்துக்கொள்ள முடியும். ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க இரவெல்லாம் சாயந்தரம் வரைக்கும் தேடிப்பாங்க. இருட்டாகி போச்சுப்பா, எங்கே இருக்குன்னு தெரியலப்பா, காலைல பார்த்துக்கலான்னு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சவுலோ இந்த வார்த்தை தன் மனதில் வைத்துக்கொண்டு 3 நாள் பிரயாணமாய் தேடிக்கொண்டிருக்கிறான். 3 நாட்கள் வார்த்தையை உள்ள வைத்துக் கொண்டிருக்கான். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனிதன் வார்த்தையை உள்ள வைத்துக் கொண்டு நடக்கிற மனிதன், என் வார்த்தையை இவனுக்குள்ள கொடுத்தனா இவன் பத்திரமா வச்சுக்குவான், இவனை ராஜாவா மாற்றணும், இவனை உயர்த்தணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு புத்தி உள்ளவன் என்று எண்ணி இவன் கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறான். பெரிய பொறுப்பை கொடுத்து அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை என்ன பண்ணாங்க, வரும் வழியில் அவர்கள் என்ன பண்ணாங்க, கொல்ல பார்த்தார்கள். அது என் மனதில் நான் வைத்திருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த மனிதன் ராஜாவாய் மாறணும்னு இவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு. எப்பா நீ போய் என்ன பண்ண செய்ப்பா, இவங்களை முழுவதும் சங்கரித்து போட்டு விடு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினாங்க, என் பிள்ளைகளை துக்கப்படுத்தினாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்க. நீ போய் இவங்களுக்கு முற்றிலும் அழி என்று சொன்னார். 1 சாமுவேலில் நீங்கள் வாசிக்கும் போது 15 அதிகாரத்தில் 11ஆம் வசனம் அங்கே பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, சவுலை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருந்தது என்று சொன்னார். இந்த மனஸ்தாபப்படுகிறார். ராஜா தாங்க, ராஜாவா மாற்றினது தேவன் தாங்க. ஏன்னா இந்த மனிதனை ராஜாவாய் மாற்றும் போது, இந்த மனிதன் கழுதை தேடி வரும்போது 3 நாள் வார்த்தை தன் மனதில் வைத்திருந்தான். 3 நாளா என்ன பண்ண அந்த கழுதை தேடுறான். அங்க கிடைக்கலன்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி நாடுறான். எங்க அப்பா சொன்னாரு கழுதை தேடுவார் சொன்னாரு, கழுதை கிடைக்கல, திரும்பவும் தீர்க்கதரிசி மூலியமா தேடி அந்த கழுதையை கொண்டு போகணும்னு நினைச்சமையுமே. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் என்று அறிந்து தேவன் தன்னுடைய வாக்கை காத்துக்கொள்வான், தன்னுடைய வாக்கு உள்ள வைப்பான்னு சொல்லிட்டு ஆண்டுடைய ஆசை, ஆண்டுடைய திட்டம் அப்படி நினைச்சார் பாருங்க. இப்ப இவங்ககிட்ட ஒரு வேலையை சொல்றாரு, எப்பா நீ போய் என்ன பண்ணு, அவைகளை எல்லாவற்றையும் கொன்று போட்டு விடுன்னு சொன்னார். ஒன்னு கூட வைக்காத, சிறியோர் முதல் பெரியோரோட பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டார். ஆனா இவனோ தேவன் சொன்னதை தன் மனதில் வைக்காத ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். எப்போ தேவனுடைய வசனங்களை தன் மனதில் வைக்கவில்லையோ அவன் புத்தி இல்லாதவன். அந்த புத்தி இல்லாதவன் தேவன் விரும்ப மாட்டார். அந்த புத்தி இல்லாதவனை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஏதோ பைபிள் படிக்கிறேன், வரேன், சும்மா சபைக்கு வந்துட்டு போறேன், சத்தியமே இல்லாமல் புத்தி இல்லாதவங்களே. உங்களை வச்சு எப்படி சபையை கட்டுவார் ஆண்டவர்? புத்தி இல்லாமல் நடக்கிறியே, எத்தனை நாள் தான் புத்தி இல்லாமல் இருப்ப? உன் பிள்ளை புத்தி இல்லாமல் இருந்தால் சும்மா விட்டுருவியா? இவ்வளோ பெரியவன் ஆகிட்டாங்க, இத்தனை நாள் ஆயிடுச்சுங்க, ஏதோ குழந்தைகள் தான் அப்படி தான் பார்த்தா, இவ்வளோ வயசாகி போச்சு புத்தி இல்லைங்க. நீ அப்படி சொல்கிற, நீ இத்தனை நாள் சபைக்கு போயிருக்க, இத்தனை வருடமாய் போயிருக்கே, புத்தி இல்லாமல் நீ நடக்கலாமா? தேவன் உன்னை பார்த்து நான் சொன்ன அன்பாயிருன்னு சொல்றாரு, ஏன் உனக்கு புத்தி இல்லையா? விரோதத்தை வளர்க்கான்னு சொல்றாரு, ஏன் உனக்கு புத்தி இல்லையா? அன்று சொல்றாரு உன்னை பார்த்து, கசப்பை வைத்துக்கொள்ளாத, வெறுப்பை வைத்துக் கொள்ளான்னு சொல்றாரு, ஏன் உனக்கு புத்தி இல்லையா? இன்னைக்கு தேவ பிள்ளையே, புத்தியாய் நட, நீ புத்தியாயிரு, தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை உனக்குள்ள வைத்துக்கொள். கவனிங்க, அந்த நாட்கள்ல இந்த சவுல் அப்படி நடக்காம போனதுனால ஆண்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதில் நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். பாருங்க, எதை அழித்து போயிட்டாங்களா? அற்பமானவைகளாம் சகல வஸ்துக்களும் தேவலாத்தெல்லாம் அழிச்சு போட்டு, மற்றது முதல் தரமானது 2ஆம் தரமானது அதையெல்லாம் கொண்டு வந்துட்டார். அப்ப தேவன் உனக்கு வாக்கு என்ன சொன்னார்னா, எல்லாவற்றையும் சங்கரித்து விடு, அதை நிர்கரம் பண்ணிவிட்டு, அது ஒன்னெல்லாம் ஆக்கிடு அப்படின்னு சொல்லி வைத்தார். இதை ஏன் மனசுக்குள்ள வைக்கல? இதை வைக்கிறத விட்டு என்ன பண்ற, முதல் தரத்தெல்லாம் தூக்கிடு. அப்ப தேவனுடைய வார்த்தையை புறக்கட்சியா? தேவனுடைய வார்த்தையை வெறுக்கிறியா? தேவனுடைய வார்த்தையை இல்லாம பண்றியா? அவர் பாருங்க, இந்த வார்த்தையை இவன் செய்யும் போது தேவன் அதை பார்க்கிறான். அவர் 11 வாசிக்கும் போது பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்ற மனஸ்தாபப்படுகிறாராம். மனஸ்தாபப்பட்டு அவர் சொல்றாரு,
எனக்கு விரோதமாய் நடந்தான். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். கவனிங்க, என்னை விட்டு திரும்புகிற ஒரு மனிதனா இருக்கான். எப்ப வார்த்தை உனக்குள்ள இல்லையோ நீ தேவனை விட்டு திரும்புற. ஒரு நாள் தேவனோடு கூட நடந்த பண்ணி இன்றைக்கு தேவனை விட்டு திரும்பிட்ட. இன்னைக்கு பாருங்க, தேவன் எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற? ஒரு நாள் என் ஜபம் கேட்கப்பட்டுங்க. ஒரு நாள் நான் போய் ஆண்டுகிட்ட ஏசப்பான்னு சொன்னா எனக்கு உடனே உதவி செய்ய. இப்பங்க நீ திரும்பி வந்துட்ட. எங்க இருக்க வேண்டிய நீ இந்நேரம் இவ்வளவு நேரத்துக்கு என்ன பண்ணிருக்க? நீ மதுரில் இருக்க வேண்டிய நீ எங்க இருக்க? சென்னையிலே இருக்கிற. எங்க அவ்வளவு தூரம் போகாம போயிட்ட? வார்த்தை விட்டு நீ திரும்பி வந்துட்ட. வார்த்தை கிட்ட நீ நெருங்கு, வார்த்தை கிட்ட நீ போ, வார்த்தை கிட்ட நீ போய் பழகு. வார்த்தையை தன் மனதில் வைத்துக்கொள்ளு. உனக்கு நன்மை நடக்குதா இல்லையா பார். நீ தான் புத்தி உள்ளவன். உன்னைத்தான் கத்த சொல்றாரு புத்தி உள்ளவன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நீ புத்தி உள்ளவனாய் நடக்காமல் இன்னைக்கு எப்படி வாழ தெரியுமா? புத்தி இல்லாதவனாய். என்னை விட்டு அவன் திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. என் வார்த்தையை விட்டு திரும்பி விட்டான். என் வார்த்தையை சொன்னேன், மதிக்காமல் போய்விட்டான். என்னை விட்டு திரும்பின மனுஷன் அவன் தான். அதனால தான் இன்னைக்கு கோபம் வந்தது, கசப்பு வந்தது, வெறுப்பு வந்தது, எல்லாம் உனக்குள்ள வந்தது கணக்கா. நீ அவரை விட்டு எப்ப திரும்புறியோ ஆவிகள் உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் பாருங்க, தவறான பழக்கத்தை விட்டு ஆண்டோடு கூட நெருங்கி வசனம் இல்லாத போது திரும்ப குடி பழக்கத்தை போயிடுவாங்க. வசனம் இல்லாத போது திரும்ப தவறான பழக்கங்கள் போயிடுவாங்க. அவர்கள் திரும்பவும் அதே போல வியாதிகள் அவனை அண்டிக்கொள்ளும். ஏன் தெரியுமா? நீ எப்போ ஆண்டை விட்டு திரும்புறியோ உன் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாமல் போவாங்க. இந்த சவுல் அப்படி செய்ததுனால தேவன் பார்த்தியா, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அவர் மாத்திரம் பிடுங்கப்படலங்க, அவருடைய குடும்பம் முழுவதுமே திரும்ப ராஜாவாய் வராதபடிக்கு, உயர்ந்த ஸ்தானங்கள் அடையாதபடிக்கு அவர் குடும்பமே சங்கரிக்கப்பட்டதாய் மாறியது. காரணம் என்ன தெரியுமா? நீ புத்தி இல்லாமல் நடந்ததுனாலே, நீ புத்தி இல்லாமல் வாழ்ந்ததுனாலே, புத்தி இல்லாமல் இருப்பதுனாலே உன் வாழ்க்கை அப்படி மாறியது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, இந்த வசனத்தை உள்ள வைத்துக்கொள். வசனத்தின்படி வாழு. உனக்கு ஆண்டவர் புத்தியை தருவார். உன் வாழ்க்கை புத்தியா நினைப்பேன். உன் கணவன் சொல்லலாம், ஏமா அப்படி இருக்கிற, உன்னை கட்டி நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்றான். ஏன்னா நீ புத்தி இல்லாமல் இருக்கும்போது. கணவனை பார்த்து மனைவி சொல்லுவாங்க, ஏங்க நீங்க மாத்திரம் எப்படி இருக்கீங்க புத்தி இல்லாத போது. இன்னைக்கு பிள்ளைகள் தகப்பனை பார்த்து சொல்லுவது, ஏன்பா அவனுக்கு அறிவில்லையாப்பான்னு கூடாது. நீ வசனத்தின்படி நடக்காத போது அறிவில்லாதவன், வசனத்தின்படி வாழாத போது நீ அறிவில்லாதவர்கள். வேதத்தில் பாருங்க, யோசுவா புத்தகத்தில் வாசிக்க தேவையில்ல, கவனிங்க. அங்க நீங்க 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆகான் என்ற ஒரு மனிதனை பார்க்கலாம். தேவன் சொல்றாரு, சாபத்திடாந்த ஒன்றும் நீ எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்கிறார். ஆனால் அந்த மனிதனோ சாபத்திடாந்த எடுத்துக்கொண்டான். ஆயி பட்டணத்தை சின்ன கூட்டத்துக்கு நடுவில் தோல்வியை சந்தித்தார்கள். தோல்விக்கு காரணம் தேவன் இல்ல. யோசுவா போனார், வஸ்திரத்தை கிழித்து கொண்டார், தலையில் என்ன பண்றாரு, பொழுதை வாரி போட்டுக்கிறார், படுத்து கிடக்கிறார். அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் இப்படி மாறிட்டேனே. உடனே தேவன் பாருங்க, எழுந்துரு, பாவம் செய்த யார் என்பதை காண்கிறார். சீட்டு போட்டாங்க. ஆகானை கர்த்தர் காண்பித்தார். ஆகானை கூப்பிட்டாங்க, நீ சொல்லுப்பா, உண்மையை சொல்லுப்பா, நீ என்ன செஞ்சிருக்க சொல்லுப்பான்னு கேட்கும் போது அந்த மனிதன் சொல்றான், சாபத்திடானதை சிலவற்றை அவனுடைய கூடாரத்துக்குள்ள வைத்திருந்தான். அவனுடைய கூடாரத்துக்குள்ள வந்தா டோட்டல் இஸ்ரவேல் மக்களே இப்போ பிரச்சனையை சந்திக்கிறவர்களாய் மாறினார்கள். ஒரு மனிதன் புத்தி இல்லாமல் நடந்தா அவளை சார்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும். உன் குடும்பத்தில் யார் இன்னைக்கு புத்தி இல்லாமல் இருக்க? குடும்பத்தை நடத்துகிற தலைவனே, குடும்பத்தில் இருக்க மனைவி, பிள்ளைகளே, நீ புத்தி இல்லாமல் நடந்தா உன் குடும்பமே இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். உன் குடும்பத்துக்குள்ள வேதனை கொண்டு வருவது தான் இருக்கியா? உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னா தேவனுடைய வாக்கை நீ உள்ள வைத்து வார்த்தையின்படி வாழ்ந்து பார். கர்த்தர் உன்னை நடத்துவார். உனக்கு அவர் உதவி செய்கிற தேவன். அப்பொழுது ஆகானை பார்த்தார்கள், கூப்பிட்டார்கள், பேசினார்கள். அவனுடைய சாபத்திடான எல்லாவற்றையும் எடுத்து வந்தாங்க. ஆகானையும் கொண்டு போனாங்க. அவருடைய குடும்பத்தாரை வைத்து, ஆகான் ஒருத்தன் செஞ்ச தப்பு, அவங்க குடும்பத்தையும் என்ன பண்ண, கல்லறிஞ்சு கொண்டாங்க, வேரோடு பிடுங்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? வார்த்தையின்படி நடக்காதவன் வேரோடு பிடுங்கப்படுக்கணும் மாறுறான். இன்னைக்கு ஆண்டவரே, நான் புத்தியா நடக்க எனக்கு கிருபத்தாங்கப்பான்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள் யாரெல்லாம் புத்தி இல்லாமல் நடந்தாங்களோ ஒரு விசையாய் மனம் இறங்கும். இளையகுமாரன் தகப்பன் சொன்ன சொல்ல கேட்காமல் கடந்து போவதனால அவன் புத்தி இல்லாதவனாய் மாறினான். தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று அன்றே 17ஆம் வசனத்தில் அவன் புத்தி தெளிந்த போது, புத்தி உள்ளவனாய் மாறும் போது தகப்பனுடைய வீட்டை தேடி வருகிறான். ஆண்டவரே, தகப்பன் சொல்வதை நான் கேட்க போகிறேன்னு வந்தான்பா. அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சது போல இன்னைக்கு யாரெல்லாம் புத்தி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மாற்றி
புத்தி உள்ளவர்களாய் நடக்க நம்முடைய வார்த்தை தேடி ஓடி வர கர்த்தாவை கிருபை செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.